பின்னல் ஆடை தொழில் சார்ந்த சார்பு தொழில்கள் பல உள்ளன. அவற்றில் முக்கியமான தொழில்களில் ஒன்று நூலை துணியாக்கும் நிட்டிங் தொழில். திருப்பூரில் இந்த தொழிலில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இரவு பகல் பாராமல் பணியாற்றி வருகின்றனர். இது குறித்து இன்றைய நீங்கள் உறங்கும் போது பகுதியில் பார்க்கலாம். சாய ஆலை, காம்பாக்டிங், கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி என பின்னலாடை துறை சார்ந்த சார்பு தொழில்கள் திருப்பூரில் பல உள்ளன. இதில் நிட்டிங் தொழில் என்பது நூலை துணியாக்குவதாகும். சேலத்தைச் சேர்ந்த ராமலிங்கம் கடந்த 4 ஆண்டுகளாக திருப்பூரில் நிட்டிங் தொழில் செய்து வருகிறார். இல்லைன்னா அப்படி தூங்கிட்டுன்னு வச்சுக்க, ரீடில் உடஞ்சிட்டுன்னு வச்சுக்க, லைன் வந்துடும். அப்புறம் அந்த துணி எதுக்காகாது. பெண்டு லைனில் உழுந்து போச்சுன்னு வச்சுக்க, சிங்கரில் அது வளைஞ்சி வரும். அதுவும் சரிப்படாது. ஊசி ஒடியாத ஓடி பார்த்து ஊசி ஒடிஞ்சோன்னா நிறுத்தி போட்டுவிட்டு பெண்ட் ட்ரெயின் எடுத்து விட்டு எல்லாம் ஒன்றா நல்லா க்ளீனாக இருக்கும். ஆனால் ஏன்னா தானே வந்தோமா அப்புறம் நஷ்டம் ஆயிரும். அப்புறம் முதலாளிக்கு நஷ்டம் தான், ஒன்றும் பண்ண முடியாது. துணியின் அளவு தன்மைக்கு ஏற்ப நூலை நிட்டிங் மிஷினில் தயாரிக்கிறார்கள். இந்த இயந்திரமானது நூலை சமச்சீர் சுழல்கள் அல்லது தையலை உருவாக்கும். இதன் மூலம் துணி உருவாகிறது. நூலை மெஷினில் ஏற்றி ஓடவிட்ட பின் நூலில் முடிச்சு வந்தால் ஊசி உடைந்துவிடும். அதை கண்டுகொள்ளாமல் விட்டால் துணி பழுதாகிவிடும். இது மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும் என்பதால் மிஷினை ஓட்டும் ஆபரேட்டர்கள் இரவு நேரத்திலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்கிறார் இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பார்த்திபன். டே ஷிஃப்ட்டில் ப்ரொடக்ஷன் கம்மியாக தான் வரும். நைட் ஷிஃப்ட்டில் தான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாக வருங்க. என்ன ரீசன் அப்படின்னா, பகல் மார்னிங் டைமில் டெலிவரிஸு, அப்புறம் நூல் வரும், அந்த டென்ஷன் அது இதுன்னு ஆகிட்டே இருக்குங்க. திடீர்னு பார்த்தா ரோல் வெயிட்டுக்கு சொல்லுவாங்க, டெலிவரிக்கு வருவாங்க, எல்லா பிரச்சனையும் இருக்கும். நைட் ஷிஃப்ட்லையும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்லி ஆப்ரேட்டர்ஸ் வந்தாங்க அப்படின்னா மிஷின் மட்டும் தான் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. மெஷினில் தயாராகும் துணியின் தரத்தை கவனமாக சரிபார்த்து வருகிறார் பெருமாள். தஞ்சாவூரைச் சேர்ந்த இவர் 3 ஆண்டுகளாக இரவு நேரத்தில் இந்த வேலையை செய்து வருகிறார். செக் பண்ணுறதுனா இதில் ஏதாவது ஓட்டை வருதா, சின்ன ஓட்டைங்க, இல்லை துணி நீடில் கட்டாயி நீட்டாக கோடு வந்துட்டு இருக்கா, இல்லை கிழிஞ்சிருக்கா என்ன அப்படின்னு பார்த்து செக் பண்ணி அதுக்கப்புறம் ரோலை அனுப்பி விடுவோம். உலக வரைபடத்தில் வியாபார முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்களில் திருப்பூர் இடம் பெற்றிருப்பதற்கு முக்கிய காரணம் இரவு பகல் என்றில்லாமல் உழைக்கக்கூடிய இங்குள்ள தொழிலாளர்கள். உழைப்பிற்கு பெயர் பெற்ற திருப்பூர் தொழிலாளர்கள் இரவு நேரத்தில் வேலை பார்ப்பதை விரும்பித்தான் செய்கின்றனர். குறிப்பாக இங்கிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இரவு நேரத்தில் பணியாற்றும் போது துணி உற்பத்தியை கூடுதலாக தரலாம் என்பதற்காக மிக சிறுத்தை எடுத்தே இந்த தொழிலை செய்கின்றனர். தமிழரசி, நியூஸ் 7 தமிழ், திருப்பூர்.